இதே சீமான் சார், இதே சீமான் வந்து 2011 எழுச்சி மலர்ல வந்து பெரியாரோட படத்தை தான் முதல் இடத்துல போட்டிருந்ததாகவும், அப்போ வந்து பெரியார் தேவைப்பட்டாரு, இப்போ வந்து அவருக்கு எதிர்ப்பா பேசுறாரு. நீங்க தானே பெரியாருக்கு எதிரின்னு என்னை கற்பிச்சீங்க. போக போக நீங்க வந்து தமிழ் தேசியம் எதிரின்றீங்க. தமிழ் தேசிய அரசியல் எதிர், தமிழ் தேசியம் ஆபத்துன்னு. ஆமா, ஆபத்து. திராவிடன்னு தனி இனம் இருக்கு. திராவிடன்னு நாடு. திராவிடம் வச்சுட்டு இருக்கிறது யாரு? யார் திராவிடன்? நீங்க திராவிடரா? நீங்கள் என் இன முன்னோர்களை, எங்கள் அடையாளங்களை, எங்களுக்கான பெருமைகளை மறைக்கும் போது அதை ஒழிக்க வேண்டிய தேவை வருது. நீங்க பெரியாரு பேசினாரு, பெரியாரும் சாதி ஒழிப்பு பேசினாரு, பெரியாரும் பெண்ணியம் பேசினாரு, பேசாம போயிருப்பான். பெரியார் தான் அப்படிங்கும் போது நீ என்ன சமூக சீர்திருத்தம் பண்ணிட்டவன்? பெரியாருக்கு கொள்கை இருந்தா இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல. பெரியாரு பேசுறவங்களுக்கு தான் இந்த பதில பேசுறேன். நீங்க என்ன வச்சிருங்க? இப்ப நீங்க பெரியார் இல்ல, பெரியாரை எடுத்துக்கிட்டியா வேற? நீ வர்றவே எனக்கு பதில் சொல்லு. வள்ளலார், எங்கள் மூதாதை வள்ளலார் வைகுந்தரை தாண்டி என்ன நீ சமூக சீர்திருத்தம் இங்க பண்ணீங்க? ஏங்க அது விடுங்க. நீங்க தான்றீங்க பேசுன அது தப்பு. என்ன சொல்ல? ஆமாங்க, சொன்னீங்க. ஆமா, இப்ப என்ன செய்யலாம்? சொன்னேன் அது தாத்தா இல்ல, இப்ப பேத்தாவா இருக்கு. என்ன பண்ணலாம்? மாறி மாறி பேசல. படிச்சதானே நான் படிக்கிறேன். படிச்சுக்கிட்டே வரும்போது தெளிவு வருது. என் இனச்சாவல தான் இவெல்லாம் திருட்டு பையன் எனக்கு எதிரானவன் தெரிய வருது. 2008, 2009, 2010 தான் திராவிடம் திருடன். அது என்ன திருடங்கிற? ஆமா திருடன் சொல்ற. நீ குருடங்கிற? ஆமா குருடன். 60 ஆண்டுகளா நீங்க திருடி இருந்தது தெரியாம இருந்த நாங்கள் குருடர்கள் தான். காலத்துக்கு ஏற்ற மாதிரி சீமானோட கொள்கைகள் மாறிக்கிட்டே இருக்குமா? காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது. என் தலைவனை 2008 பிப்ரவரியில் நான் சந்திக்கிற வரை நான் இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனா தான் இருந்தேன். சந்திச்ச பிறகுதான் தமிழன்னா யாரு, தமிழ் தேசியம்னா என்ன, தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இந்த அரசியலை கட்டமைக்கிறேன். அதுக்கு குறுக்க வந்து இது பெரியார், இது திராவிட மாடல், பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லைன்னா என்ன நீங்க பண்ணிட்டீங்க? சிங்காரவேலர், சிவானந்தா, அயோத்தியாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், இந்த கியாபி விஸ்வநாத முத்தமிழ் காவலர், அண்ணல் தங்கம், மறைமலை அடிகள், இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தெய்வத்திரும்ப முத்துராமலிங்க தேவர், காமராஜர், கக்கன், எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கான் எங்க பாட்டன் வ.உ. சிதம்பரம். அவன்லாம் ஒண்ணுமே செய்யல, இவர் மட்டும்தான். இப்ப நீங்க ஒண்ணு கேளுங்க, இங்க பாருங்க. இந்த பக்கம் பெரியார் பெரும் சொத்துக்கு அதிபதி. சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி 72 வயசுல 26 வயசு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டார் ஒருத்தர். தன் அப்பா நீ வழக்கறிஞர், தாத்தா வழக்கறிஞர், இவர் வழக்கறிஞர். யாரு? எங்க பாட்டன் வ.உ.சி. ஒரு தடவை நேர் நிக்கிறதுக்கு பல ஆயிரம் ரூபாய் சம்பளம். இவ்வளவு சொத்து, பெரும் செல்வந்த பிறப்பிலிருந்து அந்த சொத்துக்களை எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு வித்து செலவழிச்சு மானங்காக்க சுதேசி கப்பல் வாங்கி ஓட்டிய பெருந்தகை, கப்பல் ஓட்டிய தமிழன் என்று பெயர் பெற்றவன், எல்லாராலும் போற்றப்படுகிறவன், இந்த மண்ணின் விடுதலைக்கு மாடு இழுக்க திணறுகிற செக்கை இழுத்தவன், செக்கிழுத்த செம்மல், இழுத்த செக்கு இன்னும் கோவை சிறையில் இருக்கு, இன்னும் இருக்கு. செக்கிழுத்து சிறைப்பட்டு எல்லா சொத்தையும் வித்து நாட்டு விடுதலைக்கு வெளியில வந்துட்டு கடைசி காலத்தில் வறுமையில மண்ணெண்ணெய் வித்து பிழைக்கிற ஏழ்மை வறுமைக்கு தள்ளப்பட்ட மகத்தான ஒரு மகன். தன்னுடைய மகன் படிச்சவனுக்கு வேலை இல்லை. பெரியாருக்கு எழுதுறாரு ஒரு கடிதம். இந்த மாதிரி பெரியார், நீங்க சொன்னா இந்த அரசுக்கு சிபாரிசு பண்ணீங்கன்னா என் மகனுக்கு காவல்துறையில ஒரு போலீஸ் உத்தியோகம் கிடைக்குதுங்கிறாரு. சொல்றாங்க, நீங்க சிபாரிசு செய்ய முடியுமா அப்படின்னு அவ்வளவு பெரிய மகன் ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த கடிதத்தை என் பாட்டன் இவருக்கு ஒரு சிபாரிசு கடிதம் கேட்டு எழுதினதை அப்படியே பத்திரப்படுத்தி அவர் வீட்டில் வச்சிருக்கீங்க. இதை படிக்கும்போது எனக்கு என்ன சொல்ல வருது? உங்க ஆள் ஒண்ணும் இல்லை, எனக்கிட்டே சிபாரிசு கடிதம் எழுதினம் தான் அப்படி காட்டுறதுக்கு வச்சிருக்கீங்க. எதுக்கு வச்சிருக்க? எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க? என்ன என் பாட்டன் வ.உ.சியை விட நீங்க இங்க சிறந்து இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க சிறையில் இருந்து சொத்தை அளிச்சான். நீங்க அளிச்சது இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு தேடி நின்ற நீங்கள். அவன்லாம் மண்ணின் விடுதலைக்கு சொத்தை வித்து போராடினவன், போராளிகள். நீங்க வாரிசு தேடிய முதலாளி. நீங்க எப்படி நீங்க ரெண்டு ஒண்ணுங்கிறீங்க? நீங்க கேக்குறீங்க அன்னைக்கு தெளிவில்ல, அன்னைக்கு படிக்கல, இன்னைக்கு தெளிவு வந்துருச்சு எதுக்குறேன். இதுதான் கண்ணாசன் சொல்றாரு. நான் வந்ததிலிருந்து சரியா தானே போறேன். இல்ல சார், அப்போ நீங்க பெரியார் படத்தை முன்னிறுத்தி ஒரு அரசியல் செய்யும் போது உங்க வழியில் தானே அவங்க கொண்டாந்து. வேணா, எனக்கு பெரியார் படம் வேணா, நீங்க வச்சுக்கிடுங்க.
பெரியார் எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கிறீங்க. எங்களுக்கு சீமானோட கொள்கை தான் என்ன சார்? சீமானோட கொள்கை இந்த மாதிரி பேசுற அந்த திராவிட மக்களாத்துக்கு இங்களை ஒழிக்கிறது தான். இப்ப நீங்க என்ன கொள்கை இருக்கீங்க? என்கிட்ட கொள்கை இருக்கீங்க, 15 வருஷமா பேசி வர இப்ப கொள்கை இருக்கீங்க. திராவிடம்னு பேசுறவங்களை ஒழிக்கிறதா என் கொள்கை. வேற ஏதாவது வேணுமா? இதே பெரியாரை எதிர்த்து இப்ப ஏத்துக்கலான்றீங்க, அதனாலதான் உங்களோட கொள்கை என்னன்னு கேக்குறோம். கொள்கை என்ன? பெரியாரை எதிர்க்கிறது. உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேற எது? பெரியார் வெட்டி சாய்க்கிறது. வேற ஏதாவது விளக்க வேணுமா? நாம் தமிழர் கட்சி கரைந்து வருவதால் நீங்க இது போல ஒரு மறைந்த தலைவர்கள் குறித்து கரைந்து வருதுன்னா நீ எங்க கவலைப்படுற? கரைந்து வருது ஏன் கவலைப்படுற? கரைந்து வருதுன்னா எதுக்கு அவ்வளவு? கரைந்து வருது ஒண்ணுமே இல்லை, பயப்படாம போ, பயப்படாத போ. கரைந்து வருதுல எதுக்கு பயப்படுற? நாம் தமிழருடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் யுஜிசி விதிகளை திருத்தத்துக்கு அந்த சட்டத்தை திசை திருப்பும் நோக்கம் தான் பெரியார். எதை பேசுறாரு? யுஜிசி திருத்த சட்டத்தை துணைவேந்தரை நீ எதிர்த்தியா நான் எதிர்த்தனா? திராவிடர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க நீங்க எதிர்த்தியெல்லாம் நான் எதிர்க்கிறேனா? புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டு எல்லா இடத்திலையும் இல்லம் தேடி கல்வி இதையெல்லாம் ஒத்துக்கிட்டு திணிக்கிறது நீங்களா நானா? எதிர்த்த அன்னையிலிருந்து போராடிக்கிட்டு இருக்கிறது நான். புதிய கல்விக் கொள்கை நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்னு பேரறிஞர்கள் எழுதியிருக்காங்க, அதை ஏற்கக்கூடாதுன்னு போராடுறது நான். நீங்க மறைமுகமா இதே ஆளுநரோட தேநீர் குடிக்கிறது, கை குளிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு நான் எங்க திசை திருப்புறேன்? நீதான் 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்க, அதிகாரம் வச்சிருக்க, சண்டை போடி. நான் தானே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க திசை திருப்புறீங்கன்னா நீங்க ஆளுநர் எதிர்த்து போராடுறது அங்க ஜங்ஷன் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கான பிரச்சனையை திசை திருப்பதா நாங்க சொன்னா ஏற்கிறது இல்ல. இவ்வளவு பெரியாருக்காக பேசுற நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்காக பேசிய பெரியாரிஸ்டுகள், பெண்ணியவாதிய பெரியாரிஸ்டுகள் ஒருத்தர் என்கிட்ட சான்று கட்டி நிக்கிற நீங்கள் உங்க குரல் என்ன? அதுல உங்க குரல் என்ன? நீங்க இங்க பாருங்க, பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர்களை ஆளுநரே நியமிக்கலாம்ங்கிறதுல நீங்க அதுக்கு எதிர்த்து போராட்டம் நடக்குதா? அதுக்கு எதுக்கு போராட்டம் நடக்குதா? நீங்க நடத்துறீங்களா? அப்ப இருந்து எதிர்த்து சண்டை போடுறது நாங்க. புதிய கல்விக் கொள்கைகளை ஏற்கலைனால் எங்களுக்கு பணம் தர மாட்டேங்கிறாங்க, அது புலம்பிக்கிட்டு இருக்கிறது நானா நீங்கள? எந்த குற்றச்சாட்டு? திசை நீங்க அந்த பொறப்பு, அந்த வளர்ப்பு, அந்த பழக்கம் உங்களுக்கு ஒன்னே மடை மாத்திக்கிட்டே இருக்கிறது. சார், அதாவது பணம் பெற்றுக்கொண்டு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பிஜேபிக்கு ஆதரவா சீமான் பேசுறாருன்றது. பிஜேபியோட கூட்டணி வச்சு ஆட்சியாரத்தை அனுபவிச்சவன் எவ்வளவு வாங்கிட்டு நின்னா? காலையில மகனும் சாயந்தரம் அப்பாவும் போய் மோடியை சந்திக்கும் போது எவ்வளவு பணம் வாங்கிட்டு சந்திச்சீங்க? அரசியல் ரீதியா ஒரு மாநில முதல்வரும் துணை முதலமைச்சர் போய் சந்திக்கிறது தப்பு இல்ல. அப்படியா? எதுக்காக சந்திச்சோம்னு சொல்லிட்டு போனீங்களா? சந்திச்சு என்ன பேசணும்னு வெளியில சொன்னீங்களா? வளர்ச்சிக்காக பேசணும்னு சொல்றாங்க, பிரஸ் மீட்ல சொல்றாங்க, அங்கேயே சொல்றாங்க வெளியில. வளர்ச்சிக்குன்னா எந்த வளர்ச்சிக்கு? வளர்ச்சி மாநில வளர்ச்சி எது சார்ந்த வளர்ச்சி? வளர்ச்சி வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவனுக்கு உரிய பாதிப்புக்கான நிதியை பெற்றுக் கொடுக்க துப்பு இல்ல. வளர்ச்சி பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கல, மத்திய அரசு எனக்கு பணம் கொடுக்கல, என்கிட்ட நெஞ்சல் அடிச்சு புலம்பிட்டு இருக்க. 40 உறுப்பினருக்கு நாக்கு வலிக்கவா? வளர்ச்சின்னு தம்பி, பள்ளிக்கூடத்துக்கு போற பையன் இல்ல தம்பி, பார்த்து கேள்வி கேளுங்க. வேற ஏதாவது சொல்லுங்க. எஸ்பியோட அட்வொகேட் முரளிகிருஷ்ணன் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. என்னுடைய கிளைண்ட் அட்லீஸ்ட் ஐபிஎஸ் சொல்றாரு. சீமான் என்ன படிச்சிருக்காரு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீமான் என்ன படிச்சிருக்காரு? நான் அகில உலகத்தை படிச்சிருக்கேன். ஐபிஎஸ்க்கு சொல்லுங்க. என்னோட ஒரு அறிவு சார்ந்து ஒரு விதத்துல பேச சொல்லுங்க. நீ உனக்கு படிச்ச சட்டமே நினைவில் இல்லையா? நீ ஒரு ஐபிஎஸ் கேடர், நீ பத்திரிகையாளர் சந்திச்சு பேட்டியே கொடுக்க கூடாது. நீ போயிட்டு ஒரு அரசியல் கட்சியை அது பிரிவினைவாத கட்சின்னு பேசவே கூடாது. நீ